வணக்கம் நேயர்களே. நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. ஆயர்கலைகள் 64ல் மிக முக்கியமான கலையாக கருதப்படுறது சிற்பக்கலை. இந்த கலை 3rd century BCல இருந்து இருக்கு. அதனால இந்த காலத்தை பர்த் ஆஃப் ஸ்கல்ப்சர்ஸ்னு அழைக்கிறாங்க. இந்த கலையுடைய சிறப்பு மற்றும் நுணுக்கங்களை காஞ்சிபுரம், மதுரை, மாமல்லபுரம், கொனார்க் போன்ற பல ஊர்களில் இருக்க கோவில்களில் நம்மளால பார்க்க முடியுது. இந்த கலை காலப்போக்கில் பல வளர்ச்சிகளை அடைஞ்சிருந்தாலும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நவீன முறையில் ரொம்ப அழகாக செதுக்கிட்டு இருக்காங்க திருமதி ஹேமலதா சேனாதிபதி அவர்கள். இந்த ஆர்ட்டை பற்றின இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இவங்க கிட்டேருந்தே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். உங்கள் அப்பா திரு சேனாதிபதி அவர்கள் அவங்களும் இதே கலைத்துறையில் இருக்காங்க. ஸோ அவரை பற்றியும் அண்ட் அவர்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைச்ச லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் சொல்லுங்கள் மேம். அப்போ 65லேருந்து அவர் ஆர்டிஸ்டாக இருக்கார். காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு 65லேருந்து சோழமலை ஆர்டிஸ்ட் நிறுவியிலேருந்து அவர் ஆர்டிஸ்டாக பணியாற்றி கொண்டிருக்கிறாரு. எனக்கு அதில் எப்படி வந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் அவர் தான் அவரோட ஆர்டிஸ்டாக இருக்கனால தான் அதில் அவர் பண்ணுறதை பார்த்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். எனக்கு ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா அவர் பண்ணும் நுட்கத்தெல்லாம் நான் பார்த்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு வந்தது. அதில் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா அவர் மெட்டல் ரிலீஃப் பண்ணிட்டு இருந்தார். இந்த உலக செப்பு தகடில் உளிய வச்சு இந்த அரக்கு பாக்ஸில் ஒட்டி செதுக்கி பண்ணுற ஒரு ப்ராசஸ் அது. ஸோ அது பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்கூல் டேஸில் லீவ்னால நான் அவர் பண்ணுவதை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு நல்லா கவனித்து கவனித்து கொண்டிருப்பேன் நான். ஸோ அதோட இன்வால்மெண்ட்டு தான். அதுக்கப்புறம் ஸ்கூல் டேஸில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்பயே நான் சின்னதாக பக்கத்துலேயே அவர் பண்ணும்போது சின்ன பீசஸ்லாம் நான் ஒட்டி நான் பண்ணுறது உண்டு. நான் பண்ணிவிட்டு ஐடியாஸ் கேட்பேன், இது கரெக்டாக இருக்கான்னு அது மாதிரி நான் கேட்பது உண்டு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஸ்டடீஸ் முடித்த ஓரளவுக்கு நான் BA முடித்த உடனே அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இதில் இன்வால்மெண்ட்டோடு நான் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஃபுல்லாக ரொம்ப ஈடுபாடு மெட்டலில் நான் ஏதாச்சும் டெக்னிக்கலாக புதுசாக ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் ஸ்கல்ப்சர்னு பண்ணலை. நான் ஸ்டார்டிங்கில் நான் கிராஃப்ட் ஒர்க்ஸ் நான் பண்ண ஆரம்பித்தேன். நான் பெண்டன்ஸ் லைக் இந்த டாலர் மாதிரி எல்லாமே செப்பு தகட்டில் தான். இந்த உலோக அப்புறம் இந்த ட்ரே மாதிரி இந்த பவுல்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் சின்ன ஐட்டம்ஸ்லாம் அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் நான். அதுக்கப்புறம் ஏதாச்சும் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஸோ இதிலே இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக இன்னும் நல்லா பண்ணணுன்றதுக்காக நான் சின்ன மெட்டல் ரிலீஃப்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதில் இந்த மைத்தாலஜிக்கல் தீம்ஸ்லாம் வச்சு அது கணேஷா, கிருஷ்ணா அந்த மாதிரிலாம் பண்ணி நான் ஆரம்பித்து செப்பு தகட்டினால் அதை நான் பண்ண ஆரம்பித்தேன். நான் அதுக்கப்புறம் இன்னும் ஏதாச்சும் இன்னும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றதுக்காக ஸ்கல்ப்சர் செய்யணும். அது மாதிரி சின்னதாக அதுவும் எல்லாமே சின்னதுலேருந்து தான் நான் அப்படி கொஞ்சம் டெவலப் பண்ணி போயிட்டு இருந்தேன். நான் அதில் ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்திங்கன்னா நான் மெட்டல் ரிலீஃபில் பார்த்திங்கன்னா நான் இது பண்ணேன். நான் பீகாக் தான் பண்ணேன். நான் பீகாக் அது நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக அதில் என்னோடய இதில் பார்த்திங்கன்னா டெக்னிக்ஸ் பார்த்திங்கன்னா எனாமல்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். நான் இந்த மெட்டல் ரிலீஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தென் ஸ்கல்ப்சர்ஸாக இருந்தாலும் எனாமல் ஒர்க்ஸ் அது எல்லாருமே அநேகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. என்னோடய ஒர்க்ஸை பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும்ன்றதுனால அதை நான் யூஸ் பண்ணுறது உண்டு. அதுமாதிரி ஸ்கல்ப்சர்ஸ்லாம் அந்த மாதிரி சின்ன ஸ்கல்ப்சர்ஸ்லேருந்து ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன் நான். அது இந்தியன் மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸு கல்ச்சர் ட்ரெடிஷன் மேலே உங்களுக்கு இருக்க அக்கறை உங்களுடைய ஒர்க் பார்த்தா தெரியுது. ஸோ அப்படி பண்ணுறதுக்கான இன்டென்ஷன் என்ன மேம்? அதோட இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் நான் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் அப்பா மூலியம் தான் வந்ததுன்னா அப்பா பண்ண மெட்டல் ரிலீஃப்ஸ் எல்லாமே இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைத்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ் தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிருஷ்ணா அண்ட் கணேஷாஸ் அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் அவர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்ததுனாலயா நான் தெரில, எனக்கும் அதிலே தான் இன்ஸ்பயர்ட் ஆனேன். நான் அதுலேயே தான் ஸோ மெட்டல் ரிலீஃப்ஸ்லையும் அதில் இன்ஸ்பயர்ட். இப்போ கணேஷா பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்திங்கன்னா கணேஷா அண்ட் கிருஷ்ணா பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு மெத்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அவங்களாம். ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா அதில் நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நம்ம
பண்ணலாம். ஒரு கிருஷ்ணர் எடுத்துட்டோம்னா நம்ம இப்போ கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் ஊதுறது பார்த்தோன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸை வச்சு நம்ம ஒவ்வொரு சிலையை வடிவமைக்கலாம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு அவரோட கான்செப்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த கோவர்த்தனைக்குது சொல்லிட்டு மலையை தூக்கி பிடிச்சின்னு இருக்கிறது, அப்புறம் வந்து காளிங்கநாதன் சொல்லிட்டு நடனம் ஆடுறது, இந்த புல் மேலே நின்றுட்டு நடனம் புரியுறது, மரத்து மேலே உட்காந்துட்டு இந்த கோபிஸ் கிருஷ்ணா அண்ட் கோபிஸ் இந்த ஒரு ராதா கிருஷ்ணா அந்த மாதிரிலாம் டான்ஸஸ் அந்த மாதிரி நிறைய நம்ம கான்செப்ட்ஸ் நம்ம கிருஷ்ணரை பொறுத்த பார்த்தா நான் க்ரியேட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். அது கணேஷா எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இடம்புரி விநாயகர், வலம்புரி விநாயகர், டான்சிங், மும்முகம் விநாயகர், அப்புறம் வந்து ஐந்து முக விநாயகர், அப்புறம் பஞ்ச விநாயகர், அப்புறம் வந்து நவ விநாயகர் சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய 9 விநாயகர் அந்த மாதிரி நம்ம நிறைய க்ரியேட் பண்ணிகிட்டே போகலாம் அந்த மெத்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ் போது. ஸோ அதில் இன்ஸ்பிரேஷனாக நான் அதை மாதிரி நான் பண்ண ஆரம்பித்தேன். நான் அதில் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் கூட நான் பண்ணுறது உண்டு. இந்தியன் ஃப்ளோக் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி ஹியூமன் கேரக்டர்ஸும் நான் பண்ணுறது உண்டு. கப்புள்ஸ் லைக் கப்புள்ஸ் த அஃபெக்ஷன் வித் லவ், மதர் அண்ட் சைல்டு அந்த மாதிரி இப்போ எல்லாமே நம்ம உழன்று கொண்டு இருப்பது பார்த்தோன்னா வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் அந்த மாதிரி இதில் தான் இல்லையா. ஸோ அதில் வந்து மக்களிடையே கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக நல்லா ரீச் ஆகும். அது மோஸ்ட்லி இந்த கப்புள் கேரக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் கூட நான் என்னோடய படைப்புகளில் வந்து நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். நான் இந்த மெட்டல் ரிலீஃப் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸில் நீங்கள் என்ன மாதிரியான மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க மேம்? மெட்டல் ரிலீஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம என்ன இமேஜின் பண்ணிட்டு இருக்கோமோ அதை வந்து நம்ம ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு அது வந்து காப்பர் மெட்டல் இருக்குது, 20 kg மெட்டல். அது வந்து நம்ம என்ன சைஸ் அந்த மெட்டல் எடுத்து அரக்கு பெட் இருக்குது. இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் பெட். இட்ஸ் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அது கொஞ்சம் இந்த மெழுகு மாதிரி இந்த அரக்கு இந்த தார் இருக்குது இல்லைங்களா, அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் கையில் ப்ரெஸ் பண்ணுறக்கூடிய ஒரு அதாவது அரக்க பெட். அதை வந்து நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் அது பெட். அது ஸோ அதில் வந்து நம்ம என்ன சைஸ் மெட்டலை ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த சைஸ் இப்போ 1 by 1 ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அந்த 1 by 1 உண்டான ஒரு டிசைன்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ரிவர்ஸ் டிசைன் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போசிங் ஒர்க்ஸ் அந்த லைனிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பேக் சைட் தான் பண்ணணும். அதை ஆக்சுவலாக பேக் சைட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் அதை எடுத்துகிட்டு அந்த ஹேண்ட் ஸ்டவ் இருக்குது அதை சூடு காமிச்சு அதை எடுத்துகிட்டு அப் சைட் டவுன் ஃபிக்ஸ் பண்ணணும். அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலேயும் சில டெக்னிக்கல்ஸ் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. லைனிங்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாம் மேலே எல்லாமே டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்குது. அதில் அந்த டூல்ஸை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் ஒர்க்கு தான். எல்லாம் தட்டி எடுத்து அதை ஒழுங்குபடுத்தி எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணி ஓரத்துலாம் ஃபைல் பண்ணிவிட்டு அதை ஆசிட் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு என்ன சில்வர் பாலிஷ் இருக்குது, காப்பர் பாலிஷ் இருக்குது, நம்ம எது வேணுமோ அதை பண்ணிவிட்டு அதை அப்புறமா போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி அது பண்ணுறது. அது கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் இருக்குது அதில். ஸோ இது கொஞ்சம் வந்து லேபோரியஸ் ஒர்க்கு தான் இது. அண்ட் தென் இப்போ ஸ்கல்ப்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப்சர்ஸ் வந்து நம்ம என்ன இமேஜின் பண்ணுறோமோ என்ன பண்ணுறோமோ அதை நம்ம மைண்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அதை ட்ரா பண்ணிவிட்டு அந்த உருவத்தை வந்து நம்ம கார்ட்போர்டில் லைக் கார்ட்போர்ட் திக் அட்டை இருக்கு இல்லையா அதில் வச்சு நான் வந்து அந்த உருவத்தை ரெடி பண்ணிப்பேன். நான் மெட்டலில் பண்ணுற மாதிரி கார்ட்போர்டில் ரெடி பண்ணிப்பேன். அந்த ஸ்கல்ப்சர் ரெடி பண்ணிவிட்டு அது அளவெல்லாம் நம்ம தெரிஞ்சிடும் இல்லையா. அதுக்கப்புறமா வந்து மெட்டல் ஷீட்டில் வந்து அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்குண்டான சைஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்கெங்கே பெண்ட் பண்ணணும் அதெல்லாம் பெண்ட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக வெல்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒர்க் ஷாப்பில் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம வெல்டிங்க்கு ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு நம்ம எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ணணுமோ அது நம்ம கரெக்டாக வச்சோம்னா அவங்க வெல்டிங் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு. ஸோ இதுவும் கொஞ்சம் லேபோரியஸ் தான் இது. ஆஃப்டர் தட் வந்து நான் என்னோடய புதுசாக எனாமல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். எனாமல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுலேயும் ஆசிட்லாம் போட்டு க்ளீன் பண்ணி ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் பாலிஷு அது மாதிரி அது ஒரு ப்ராசஸில் போயிட்டுருக்கோம். அது இந்த மெட்டல் ரிலீஃப் அந்த ஸ்கல்ப்சர்ஸ்க்கு என்ன மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ் மேம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் மெட்டலில் தான் நான் வந்து உபயோகப்படுத்துகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 20 kg மெட்டல் அதில் தான் எல்லாமே நான் பண்ணுறது எல்லாமே. அண்ட் தென் அதுலேயே காப்பர் ஒயர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த அரக்க பெட் சொன்னேன் இல்லையா, மெட்டல் ரிலீஃப் பண்ணுறதுக்கு தேவையான அரக்க பெட் அது பர்மனெண்ட் பெட் அதை வச்சுட்டோன்னா அது 10 to 20 years நம்ம அதை வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதோட அந்த டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் டூல்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும் அதில். ஸோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் பெர்மனெண்ட் செட் ஆஃப் டூல்ஸ் இதெல்லாம். ஸோ அது மெட்டல் ரிலீஃப்க்கு தேவைப்படுது. ஸ்கல்ப்சருக்கு வந்து இந்த மாதிரி காப்பர் ஒயர்ஸ் மெட்டல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நமக்கு ஆசிட் அண்ட் தென் சில்வர் பாலிஷ்க்கு தேவையானது அதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம அதில் இந்த ஃபீல்டில் இருக்க ரிஸ்க் ஆர் டிஃபிகல்ட்டின்னு நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்க? ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா, ரா மெட்டீரியல்ஸில் வந்து இந்த
இந்த ஆசிட்லாம் நான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஹேண்ட் ஸ்டவ், ஹேண்ட் பம்ப் அதை வச்சு யூஸ் பண்ணோம். ஸோ எல்லாமே கொஞ்சம் நெருப்பில் பண்ண வேண்டியிருக்கும் கொஞ்சம். அண்ட் தென் ஆசிட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஆசிடிக் ஆசிட் ஃபார் கிளீனிங் பர்பஸ் அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் இந்த வெல்டிங் பண்ணும்போது, அந்த காப்பர் ஸ்கல்ப்சர் பண்ணும்போது நிறைய காயங்கள் கூட ஏற்படலாம். ஒரு ஸ்கல்ப்சர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 4-5 சூடு கிடைக்கும் எனக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம அது க்ரியேட் பண்ணுறதுல தான் அதோட ஆத்ம திருப்தியே இருக்குது எனக்கு. ஸோ அதன்படி பார்த்தோன்னா அதில் ரிஸ்க்குன்னு பார்த்தோன்னா இதான் ஒரு ரிஸ்க்கு. வெயிட் எதுவுமே நம்ம கையில் வளைக்க முடியாது. எல்லாமே 20 kg இல்லையா. எல்லாமே டூல்ஸை வச்சு நம்ம அதை தட்டி தான் அதை வளைக்கணும். அது ஈச் அண்ட் எவ்ரி ஷேப்ஸும் நம்ம உளியை வச்சு அந்த ஹேமர் வச்சு தட்டி தான் நம்ம அதை ஷேப் கொண்டு வரணும் நான். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி லேபரியஸ் ஒர்க்கு. அப்புறம் டிஃபிகல்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணும்போது ஸோ அது நமக்கு உடனே அதோட பலன் கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணுறோன்னா அது நமக்கு ஒன் மந்த்லேயும் நமக்கு அது சேல் ஆகும். ஸோ 1 இயர்லேயும் சேல் ஆகும். அதுக்கப்புறம் 10 இயர்ஸ்லேயும் சேல் ஆகும். ஸோ அந்த மாதிரி உடனே எடுத்து உடனே இது பண்ண முடியாது அது. ஸோ அதெல்லாம் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அது மாதிரிலாம் காத்திருக்கணும். அது நம்மளோட கடமை. அது ஒரு உருவத்தை கொண்டு நம்ம படைப்புகள் படைக்கிறது தான். அது அப்புறமா அதோட இது நமக்கு லேட்டாக கிடைக்கும் அது. பட் பாராட்டுகள் நிறைய கிடைக்கும் அதில். இந்த மெட்டல் ரிலீஃப்ல வெறும் காப்பர் மட்டும் தான் யூஸ் பண்றீங்களா, ஒரு என்ன மாதிரியான மெட்டல்ஸ் யூஸ் பண்றீங்க மேம்? காப்பர் மட்டுமல்ல, பிராஸ் மெட்டல் அண்ட் தென் இந்த அயன் ராட்ஸ்க்கெல்லாம் கூட நான் யூஸ் பண்ணுறது உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பராக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராஸ் கலர்ஸ் தெரியுது பார்த்தீங்க இல்லையா. இங்கே நான் பிராஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி வெல்டிங் இடத்துலலாம் நான் பிராஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சில அயன் இந்த ஒயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் பிராஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அது கலர்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். அந்த பிராஸ் யூஸ் பண்ணுற இடத்துல உங்களுக்கு கோல்டன் கலர்ஸ் அந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸ் ஒரே டிஃப்ரெண்ட்டாக நம்ம கலந்து பண்ணலாம். அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஓகே மேம். இந்த கலர்ஸ் எல்லாம் எப்படி மேம் சூஸ் பண்ணுறது நீங்கள்? கலர்ஸ்லாம் அதுவும் நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். எங்கே என்ன கலர் வரணும்னு நம்ம யோசிச்சு அதை அப்ளை பண்ணிட்டு அது ஒரு தனி ப்ராசஸ் இருக்குது. நம்மள ப்ராசஸ் சொல்லிட்டு அது. ஓகே மேம். இந்த ஆர்ட்டை டிஸ்பிளே பண்ணும்போது ஒரு கலைநயம் அண்ட் உங்களுடைய கிரியேட்டிவிட்டியும் தாண்டி வேறு என்ன இன்னும் சிறப்பான விஷயம் இதில் இருக்குது மேம்? சிறப்பான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஒர்க்கை ரெடி பண்ணிட்டு நம்ம அதை வீட்டிலே வைத்துக்கொள்ளாமல் ஸோ இந்த மாதிரி ஒரு கண்காட்சி நடத்தும் போது நிறைய பாராட்டுகள் கிடைக்கின்றன. நிறைய இந்த மாதிரி இந்த பேப்பர் ரிவ்யூஸ் அந்த மாதிரி எங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது. நிறைய விசிட்டர்ஸ், ஆர்ட் லவர்ஸ் அவங்களாம் பார்வையிடுவாங்க. அது இல்லாமல் நமக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்குது. கான்டாக்ட்ஸ் கிடைப்பதன் மூலம் கொஞ்சம் ஒர்க் சேலும் கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம செய்யும்போது அதன் மூலம் ஒரு கமர்ஷியலாக பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு இன்கமும் வரலாம். அதில் எல்லாமே நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும்போது அதில் நமக்கு நிறைய அப்ரிஷியேஷன்ஸ் கிடைக்குது. அதில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த பெயிண்டிங் ஒரு ஸ்கல்ப்சர்லேயே உங்களை ரொம்ப வியக்க வச்சது எது மேம்? ஸ்கல்ப்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழங்காலத்தில் இந்த ராஜராஜ சோழன் காலத்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த பில்லர்ஸில் இருந்த ஸ்கல்ப்சர்ஸ் சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். ஃபீமேல் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான் கேரக்டர்ஸ் டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் நிறைய இருக்கும். இந்த பழங்கால நம்ம சவுத் இந்தியன் டெம்பிள், தஞ்சாவூர் டெம்பிள், கும்பகோணம் அந்த மாதிரி டெம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சிலைகளோட வடிவமைப்பு ரொம்ப வியக்க வச்சது என்ன ரொம்ப. அந்த பார்த்தா இந்த நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இந்த அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் பார்த்தீங்கன்னா ராக்கில் அப்படியே ஒரு பெரிய மலையை அப்படியே குடஞ்சி அதில் அப்படியே சிற்பங்கள்லாம் செதுக்கி அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவ்வளோ அற்புதமாக அந்த கலை வல்லுநர்கள் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பண்ணியிருக்காங்கன்னும் போது இப்போது அதெல்லாம் பண்ண முடியுமான்றது ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருக்குது. அது மாதிரி இது வரைக்கும் நீங்கள் செய்த ஸ்கல்ப்சர்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது மேம்? எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட ஸ்கல்ப்சர்ஸ் செய்திருக்கேன். நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக இருக்கும். ஸ்டாண்ட் அப்படியே ஃபிக்ஸடாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சமீபத்தில் நான் ஒரு ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு 2 feet சைஸ் பண்ணியிருக்கேன் நான். அது பார்த்தா ஒரு ஃபிக்ஸடாக இல்லாமல் ஒரு ஊஞ்சல் மாதிரி
ஊஞ்சல்னா கூட ஃபிக்ஸடாக கூட பண்ணலாம், அது அப்படியே ஃபிக்ஸடாக. பட் அப்படி இல்லாமல் நான் வந்து ஷேக்கிங்கோட அதோட ஹூக்ஸ் எல்லாம் கொடுத்து அதோட மூவ்மெண்ட் தனியாக கைட்டிடலாம், அது அந்த ஊஞ்சல் தனியாக கூட பிரித்து எடுக்கிற மாதிரி அந்த மெத்தடில் நான் வந்து கொஞ்சம் புதுசாக ஒரு ஐடியா பண்ணி க்ரியேட்டிவ் பண்ணி நான் அது பண்ணியிருக்கேன். நான் அது வந்து ஷேக்கிங்காக இருக்கும், ஊஞ்சல் அப்படி ஆடுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப விரும்பி நான் ரொம்ப அது இன்வால்மெண்ட்டோடு அது நான் ரசித்து பண்ண ஸ்கல்ப்சர்னு பார்த்தேன்னா அதை சொல்லலாம். சமீபத்தில் ஒரு கண்காட்சியில் நான் வந்து அதை வந்து நான் டிஸ்பிளேல வச்சுருக்கேன். நான் அதை அண்ட் 3 டைமென்ஷன் ஸ்கல்ப்சர்ஸும் நீங்கள் செய்கிறேன். 3 டைமென்ஷன் ஸ்கல்ப்சர்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த ஃப்ரண்டல் ஸ்கல்ப்சர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் முன்னாடி மட்டும்தான் அதை நம்ம பார்க்க முடியும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அது வளைச்சது அதெல்லாம் நமக்கு தெரியும். 3 டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டராக டிஸ்பிளே பண்ணோம்னா கூட அதை நம்ம சுற்றி வரும்போது அந்த முக்கோணமாக அந்த உருவங்கள் நமக்கு தெரிய வரும். அது ஃபுல்லாகவே அது வந்து அந்த உருவம் சுற்றி நான்கு பக்கமும் அந்த உருவம் வந்து நமக்கு தெரியும். இப்போ ஒரு புல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஃப்ரண்டல் ஸ்கல்ப்சர்னா புல் மட்டும் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் புல் பார்க்க முடியும். நீங்கள் பேக் சைடில் போனீங்கன்னா அதோட ராடு அதோட அந்த மாதிரி ஃபிக்ஸிங்லாம் பார்க்கலாம். பட் 3 டைமென்ஷன் போகும்போது நம்ம 4 பக்கமும் நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். 4 கோணங்களையும் அந்த புல் தெரியும், எந்த பக்கம் பார்த்தாலும் புல் அந்த மாதிரி ஒரு இது 3 டைமென்ஷன் ஸ்கல்ப்சர் செய்திருக்கீங்க. அது வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு இது பண்ணுறது. எல்லா சைட்லையும் ஒர்க் பண்ணணும். ரொம்ப அது வந்து டெக்னிக்கலாக அது வந்து நம்ம மைண்ட் கிரியேட் பண்ணி அது பண்ணணும். அது ஓகே மேம். ஜென்ரலாக ஸ்கல்ப்சர்ஸ்ன்னு சொன்னாலே ஸ்டோன் தான் ஞாபகம் வரும். ஸோ அதுலேருந்து இந்த மெட்டலில் பண்ணுறது எப்படி மேம் உருவாச்சு? ஸ்டோனில் பண்ணுறது வந்து ரொம்ப தத்துரூபமாக வந்து கொஞ்சம் மெட்டலை விட அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானதுன்னு தான் சொல்ல வரணும் நான். அது ஸ்டோனில் பண்ணுறது ஸோ அது பாரம்பரிய 1000 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து அது வந்து மெட்டல் வந்து அந்தளவுக்கு வந்து அப்போது வரலை மெட்டல். அதுக்கப்புறம் தானே அந்த மெட்டல் கண்டுபிடிப்பெல்லாம் வந்து மெட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தான் அந்த ஸ்டோன் எல்லாம் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மெட்டல் நம்ம அதை கண்டுபிடித்ததுக்கு அப்புறமா வந்து ஈஸி மெத்தடாக தான் இதை வந்து அவங்க வந்து பார்த்தாங்க. அது ஸ்டோனை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கம்பேர் டு ஸ்டோன் வந்து மெட்டலில் பண்ணுறது இன்னும் ஈஸியாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சு வந்து அந்த காலத்தில் வல்லுநர்கள் வந்து இந்த மெட்டலில் வந்து செதுக்கி டெம்பிளில் இந்த மாதிரி படிக்கட்டு மூலமாகவும் படிக்கட்ஸ் அந்த மாதிரி இந்த பில்லர் அப்புறம் இந்த சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உருவங்கள் அமைக்கிறது ஃபுல் தத்ரூபமாக இருக்கும். அதெல்லாம் இப்போது அந்த தத்ரூபமாக அப்படியே ரியலிஸ்டிக்காக அப்படியே உருவங்களில் பதிச்சு அதை அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் வல்லுநர்கள் செஞ்சுருக்காங்க. ஸோ அதை பின்பற்றி நம்மளுடைய இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை வந்து அதை வழியாக அந்த பாரம்பரியத்தை அப்படியே அதை கொண்டு வந்து நம்மளுடைய இந்த கான்டெம்பரரி மோடில் நம்மளோட டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அந்த வழியாக நம்ம வந்து அது மெட்டலை செஞ்சிட்ருக்கோம் நாங்கள். அது இந்த ஃபீல்டில் லேபர் ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா. ஸோ விமன்ஸுடைய ப்ரெசன்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் எப்படி மேம் இருக்குது? இது கொஞ்சம் லெபோரியஸ் ஒர்க்குனால விமன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் இதில். இப்போது நான் பார்த்துறேன் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இதில் வந்து இந்த மாதிரி ஸ்கல்ப்சர் ஃபீல்டில் இருக்காங்க விமன்ஸு. இப்போ ஒரு 100 ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா விமன் ஆர்டிஸ்ட் அதில் மோஸ்ட்லி 90 ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு 10 தான் அந்த மாதிரி ஸ்கல்ப்சரில் இருப்பாங்க. அந்த 10லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வந்து இந்த கொஞ்சம் இந்த ஃபைபர் கிளாஸ் அந்த மாதிரி ஸ்கல்ப்டர்ஸ் தான் இருப்பாங்க. மெட்டல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். அது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் கொஞ்சம் கம்மியாக பிகாஸ் ஆஃப் இந்த லேபோரியஸ்னால அது ஃபிசிக்கலாக வந்து பண்ணுறதும் கொஞ்சம் கடினமானதாக இருக்குது. அதனால் நீங்கள் பண்ணுற ஸ்கல்ப்சர்ஸில் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அண்ட் யூனிக்னஸ் என்னது மேம்? யூனிக்ஸ் மீன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கல்ப்சர் பார்த்தீங்கன்னா இது காப்பர் ஸ்கல்ப்சர் பண்ணுவாங்க, அயர்ன் ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து இப்போ காப்பர் வந்து கொஞ்சம் சாஃப்ட் மெட்டல் தான் நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். அதில் என்னோட ஸ்பெஷல் யூனிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சில்வர் பாலிஷ் பண்ணிகிட்ருக்கேன் நான். சாதாரணமாக வந்து காப்பர் பண்ணுறவங்க அதை அப்படியே காப்பர் பாலிஷ் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து டெக்னிக்கலாக அது கொஞ்சம் சில்வராக மோஸ்ட் ஆஃப் த ஆர்ட் லவர்ஸ் வந்து சில்வர் பாலிஷ் லைக் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் சில்வர் பாலிஷும் யூஸ் பண்ணுறேன். காப்பர் ஆக்சரைஸ் பண்ணுற ஸ்கல்ப்சர்ஸும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஸ்கல்ப்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். எனாமல் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து அப்ராட்லேருந்து நான் வர வச்சுருக்கேன். நான் அந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா
கலர் இந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் ஓபேக் கலர் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுல அதில் ஒரு புது டெக்னிக் இருக்குது. ஸோ எல்லாருமே அந்த கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஸ்கல்ப்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மள கலர்ஸ் அதில் வந்து அது ஒரு தனி ப்ராசஸே இருக்குது. அதை என்கிரேவ் பண்ணிவிட்டு அது வந்து ஹீட் அது 200 டிகிரி டெம்பரேச்சரில் தான் அந்த எனாமல் அந்த கலர்ஸ் வந்து அதில் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அது ஒரு தனி ப்ராசஸ் வச்சு நான் அதை பண்ணிகிட்ருக்கேன் நான் அது. ஸோ அதுதான் நான் என்னோட இதில் பார்த்தா ஸ்பெஷாலிட்டின்னு சொல்ல முடியாது. இந்த யூனிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த மைத்தாலஜி கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிருஷ்ணா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கோவர்தனை மலை தாங்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அதை வந்து கையில் வச்சுட்டு மேலே மலை இல்லாத சின்ன சின்னதாக அந்த அனிமல்ஸ்லாம் இருக்கும் அந்த மலையில் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த சின்ன சின்னதாக மலை அதெல்லாம் க்ரியேட் பண்ணி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் தென் இந்த காளிங்கநாதன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதில் காளிங்கநாதன் மேலே வந்து கிருஷ்ணர் நடனம் ஆடுற மாதிரி ஒரு கான்செப்ட் அது. ஸோ அதில் வந்து அது ரொம்ப தத்ரூபமாக நல்லா அமையும் அது மாதிரி. ஸோ அது மாதிரி இந்த மைத்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ் நம்ம அந்த கான்செப்டை யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கிடைக்கிறது நமக்கு அது. அப்புறம் இந்த கிருஷ்ணான் கோபீஸ்ன்னு பார்க்கும்போது கிருஷ்ணர் வந்து கோபீஸ் குளிக்கும்போது அந்த துணியெல்லாம் கொண்டு போய் மரத்தில் வச்சுக்கிட்டு அந்த கோபீஸ்லாம் வந்து அதை கேட்குற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து கை எப்படி காமிச்சிட்டு கேட்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல்ஸ்லாம் பண்ணும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா அந்த மைத்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது அது ஒரு நிறைய பேர் அந்த மாதிரி கான்செப்டும் செய்ய மாட்டாங்க. அதான் மோஸ்ட்லி எல்லாம் பண்ணுறதுன்னா ஒரு கணேஷா அந்த மாதிரி கிருஷ்ணா அந்த மாதிரி பண்ணுறது மெத்தாலஜிக்கல் கேரக்டர் அந்த கான்செப்ட் வைஸ் அப்படியே ஸ்டெப்பாக நிறைய விஷயங்களை மெத்தட்ஸ்ல கொண்டு வர்றது அது மாதிரி பண்ணுறது அது ஒரு ஸ்பெஷல் யூனிக்ஸ்னு சொல்லலாம் என்னோட ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா. ஓகே மேம், நீங்கள் என்ன மாதிரியான எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அண்ட் உங்களுக்கு கிடைச்ச அப்ரிசியேஷன் அண்ட் அவார்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம். எக்ஸிபிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நிறைய குரூப் ஷோஸில் கலந்துட்டுருக்கேன். ஒரு 100க்கும் மேற்பட்ட குரூப் ஷோஸ்க்கு நான் வந்து ஆல் ஓவர் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஆர்ட் ஃபேர்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கேம்ப்ஸ் அந்த மாதிரிலாம் நான் நிறைய கலந்துட்டுருக்கேன். இந்த தனிநபர் கண்காட்சின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க் மட்டும் ஒரு 50 to 60 ஒர்க்ஸ் கேதர் பண்ணிவிட்டு ஒரு கேலரி புக் பண்ணிவிட்டு அதில் ஒரு தனி கண்காட்சி மாதிரி நான் இந்த கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, சென்னை அந்த மாதிரி பெங்களூர் அந்த மாதிரி இடத்துலலாம் நான் வந்து தனிநபர் கண்காட்சின்னு சிலவற்றை நான் வச்சுருக்கேன். நான் இந்த ஆப்ஷன்ஸும் நிறைய கலந்துட்டுருக்கேன். அப்புறம் கேம்ப்ஸ் பார்த்திங்கன்னா அதில் நிறைய கலந்துட்டுருக்கேன். நான் இதன் மூலம் வந்து நிறைய அப்ரிஷியேஷன்ஸ் கிடைக்குது, நிறைய பேப்பர் ரிவ்யூஸ் அது மாதிரிலாம் நமக்கு வந்து கிடைக்குது, நிறைய கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கிறது. அப்புறம் அதில் ஒரு 1991 பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் ரிலீஃப்காக இந்த காப்பர் மெட்டல் ரிலீஃப்க்கு பீகாக்கு வடிவமைச்சிருந்தேன். நான் அதில் 3 ஒர்க்கு நான் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஒர்க்கும் செலக்ட் ஆகிட்டு எனக்கு வந்து அதில் அவார்டு கிடச்சி தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு த்ரூ லலித்கலா அகாடமி மூலியம் எனக்கு வந்து கிடச்சிது எனக்கு. ஸோ அதில் வந்து அது மாதிரி நிறைய ஷோஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நான் வேறு என்ன மாதிரியான உங்களுடைய ஒர்க்குக்கு அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு மேம்? வேறு அவார்ட்ஸ் மீன்ஸ் இந்த இதுக்காக இந்த தானே புயலுக்காக ஒரு டொனேட் கலெக்ட் பண்ணாங்க. இது டொனேஷன்ஸ் மாதிரி இந்த பெயிண்டிங்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அதன் மூலம் ஒரு ஷோ பண்ணாங்க. அதுக்கு ஒரு மூமெண்டம் மாதிரி அது மாதிரி கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த காஷ்மீரில் பார்த்திங்கன்னா ஒரு கேம்ப் நடத்தினாங்க. அதில் வந்து இந்த மியூசியத்துக்காக நான் வந்து ஒரு ஸ்கல்ப்சர் டொனேட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு மொமெண்டம் சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அதுமாதிரி சிலவற்றை பண்ணியிருக்கிறேன். சமூக நலத்துக்காக இந்த கலையின் மூலமாக நீங்கள் என்ன மாதிரியான உதவிகள் செஞ்சுருக்கீங்க மேம்? சோஷியல் வெல்ஃபேர்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஸ்டிக் சொசைட்டி இந்தியன் கவுன்சில் சைல்டு வெல்ஃபேருக்காக வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ் மாதிரி கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு 50-50ன்ற மாதிரி 50% கோஸ் டு தட் ஃபவுண்டேஷன், 50% வந்து இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு போய் சேரும். அது மாதிரி இந்த கன்சர்ன் இந்தியா ஃபவுண்டேஷன் அப்புறம் இந்த பிரகிருதி ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ரோட்டரி கிளப் மூலம் ஆக்ஷன்ஸ்லாம் நடத்தியிருக்காங்க. எல்லாமே வந்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு 50-50 தான். அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லும் நம்ம ஆர்டிஸ்ட்டுக்கு டொனேட் ஃபுல் அண்ட் ஃபுல்லும் கொடுக்க முடியாதனால ஒரு 50% அவங்க எடுத்துருப்பாங்க, 50% இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில நல்ல நலனுக்காக நான் வந்து என்னுடைய கலை படைப்புகளை வந்து நான் கொடுத்தது வந்து ஒரு திருப்தி, ஒரு ஆத்ம திருப்தி அது மாதிரி கிடைக்கிறது எனக்கு. ஓகே மேம், இந்த ஆர்ட்டை நீங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு டீச் பண்ணுறீங்களா மேம்? அதாவது ரொம்ப விரும்பி அதோட கலை நுணுக்கத்தோடு அதுக்கு
கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து வரவேற்கிறேன் நான். பட் கமர்ஷியலாக அதை பண்ணி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. அதன்படி பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர்லேருந்து, பாண்டிச்சேரியிலேருந்து, பெங்களூர்லேருந்து அந்த மாதிரிலாம் கூட வந்து ஆர்ட் இந்த மாதிரி லவர்ஸ் வந்து கற்றுக்கிட்டு போயிருக்காங்க என்கிட்ட. நான் அதுக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்த அரைக்கு பார்த்திங்கன்னா அரைக்கு பெட், ஸோ அந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ், டூல்ஸ் அதெல்லாம் நான் எல்லாமே செட்டாக இது பண்ணி ரெடி பண்ணிவிட்டு நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி சில பேர் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஆத்ம திருப்திக்கு கற்றுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். கற்றுக்கிறது பார்த்தா அது வயசு வரம்பில்லை, அது ஏஜ் பீப்புளும் வராங்க, ஒரு மிடில் ஏஜ் பீப்புளும் வராங்க, ஸ்டூடெண்ட்ஸும் சில பேர் லைக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அது அக்கார்டிங் டிபெண்ட்ஸ் அப்பான் தர் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நான் வந்து கற்றுக் கொடுக்குறேன் நான். இவ்வளோ நேரம் இந்த ஸ்கல்ப்சர்ஸ், பெயிண்டிங், மெட்டல் ரிலீஃபை பற்றி ரொம்ப அழகாக பேசுனீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நேயர்களே, ஸ்கல்ப்சர்ஸ், பெயிண்டிங், மெட்டல் ரிலீஃப் போன்ற பல விஷயங்களை பற்றி ஹேம்லதா மேம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதே மாதிரி வேறு விருந்தினரோட நான் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.